என்னுடைய ஸ்கில்ஸ் நிறைய கத்துக்கணும்னு சொல்றீங்களே, முக்கியமா எதெல்லாம் நான் ஸ்ட்ராங்கா இருந்தா இங்க சக்சஸ் பண்ண முடியும், 9 டைப்ஸ் ஆஃப் இன்கம் எடுக்க முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ட்ரீம். உங்களுக்குன்னு கனவுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அத நீங்க ஸ்ட்ராங்கா அந்த கனவு என்ன நினைக்கிறீங்களோ அத அடையறதுக்கு வெஸ்டேஜ் மூலியமா என்னுடைய கனவை நான் வந்து அடைஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? எல்லாருமே இது வரைக்கும் ட்ரீம் சார்ட் போடவே இல்ல. எனக்கு ஒரு பெரிய ஒரு வீடு கட்டணும்னு ஆசை சிஸ்டர். ஆனா ஒரு 60 லட்ச ரூபாய் 70 லட்ச ரூபாய் இல்ல ஒரு 1 கோடி ரூபாய் கூட வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கு. உடனே அதை என்ன பண்ணணும்? வரைஞ்சு நம்ம ட்ரீம் சார்ட்டை ஒட்டணும். இல்ல ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு ஒரு சின்ன பைக்காவது வாங்கணும். என்னுடைய இன்கம்ல அட்லீஸ்ட் ஒரு 2000 3000 என்னுடைய வருமானத்துலன்னு நான் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சா அதுவும் ஒரு ட்ரீம் தான் இல்லைங்களா? நம்மளுடைய கனவுகள் என்ன இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ட்ரீமை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம பிசினஸ்ல சக்சஸ் பண்றதுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் முக்கியம். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். இத்தனை வகையான இன்கம் கொடுக்குறாங்க. பட் அந்த இன்கம் எடுக்கிறதுக்கு ஒர்க் பண்றதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். டைம் அப்படின்னா ஒரு ஆபீஸ் போற மாதிரி டெய்லி ஒரு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்கார்ந்து ஒர்க் பண்ணணுமே பர்டிகுலர் பிளேஸ்ல அந்த மாதிரியா சிஸ்டர்னா கிடையாது. எந்த டைம் வேணாலும் கொடுக்கலாம். பட் ஃபோக்கஸா கவனத்தோட கொடுக்கணும். 1 ஹவர் ட்ரைனிங் பாக்குறன்ற பேர்ல கனெக்ட் பண்ணிட்டு நம்ம கவனிக்காம இருந்தாலும் டைம் கொடுக்காத மாதிரி தான். ஓகேங்களா? பிசினஸ கத்துக்கிறதுக்குன்னு டைம் கொடுக்கணும். நம்ம டீமை டெவலப் பண்றதுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அடுத்தது நம்மளுடைய ஸ்டெப்ஸ். அடுத்தடுத்த ஸ்டெப் எப்படி நம்ம மூவ் பண்ணணும், இப்ப உள்ள வந்திருக்கோம்னா அடுத்தது என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு என்ன பண்ணணும், அடுத்தது நான் என்ன செஞ்சா நெக்ஸ்ட் லெவல் இன்கம்குள்ள போக முடியும்ன்ற மாதிரி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அடுத்தது மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம பாசிட்டிவா நினைக்கிற விஷயங்கள் மைண்டுக்குள்ள நமக்கு எப்பவுமே இருக்கணும். என்னதான் நெகட்டிவா உன்னால முடியாது, இதெல்லாம் சக்சஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் கஷ்டமா இருக்கும், இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நெகட்டிவா சொல்லுவாங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸே இதெல்லாம் ஏன் நீ பண்ணிட்டு இருக்கெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. அப்ப நீங்க எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். இந்த பிசினஸ்ல எப்பவுமே உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கணும். நான் இதுக்குள்ள இந்த விஷயத்த செஞ்சே ஆகணும், இந்த இயர்க்குள்ள நான் அச்சீவ் பண்ணியே ஆகணும், இந்த மாசத்துக்குள்ள நான் ஒரு டைரக்டர் லெவல் குவாலிஃபை பண்ணணும், டிசம்பருக்குள்ள நான் ஒரு சில்வர் டைரக்டர் லெவல் அச்சீவ் பண்ணி டிராவல் ஃபண்டுக்குள்ள போகணும், இல்ல இந்த 10 நாளைக்குள்ள நான் ஒரு 1000 பிவி கொடுக்கணும், இந்த 4 நாளைக்குள்ள நான் அந்த லெவல் போயிருக்கணும்ன்ற மாதிரி உங்களுக்குள்ள கமிட்மெண்ட்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் டியூப்ளிகேஷன் இந்த பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். டியூப்ளிகேஷன் அப்படின்னா ஒரிஜினல் ஜெராக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் ஆனா அது ஜெராக்ஸ். அந்த மாதிரி டூப்ளிகேஷன் அப்படின்றது நம்மளோட பிசினஸ்ல லீடர்ஸ் அப்ளைன்ஸ் என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே நம்ம செய்யணும். அவங்க எப்படி பேசுறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் கத்துக்கணும். அவங்க எப்படி இன்கம் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி இன்கம் எடுக்கிறதுக்கு என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது நம்மளுடைய லீடர்ஸ். நமக்கு மேல ஒரு அப்ளைன்ஸ் லீடர்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ரெஸ்பெக்டிவா நடந்துக்கணும். நம்ம வந்து அன்வான்டா தேவையில்லாதது பேசக்கூடாது, பர்சனல் ரீசன்ஸ் பேசக்கூடாது. பிசினஸ் ரிலேட்டடா என்ன தெரியலனாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். பிசினஸ் தாண்டி தேவையில்லாத பேசக்கூடாது. அடுத்தது செல்ஃப் லேர்னிங். செல்ஃபா பாருங்க, இப்ப இந்த 1 ஹவர் ட்ரைனிங் வந்திருக்கீங்க. ட்ரைனிங் இல்லாத டைம்ல உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னைக்கு நடந்த ட்ரைனிங் மூலமா யோசிப்பீங்க, நிறைய டவுட் வரும், அதை பத்தி நீங்க இன்னும் கத்துக்கணும். அடுத்தது ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். யாரால தைரியமா கான்பிடண்டா அந்த பிசினஸ் பத்தி மத்தவங்கள்ட்ட பேச முடியுதோ அவங்களாலதான் நிறைய பேரை உள்ள கொண்டு வர முடியும். அப்ப கான்பிடண்டா பேசணும்னா நீங்க நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். என்ன ஆனாலும் இந்த பிசினஸ் விடமாட்டேன்ற மைண்ட் செட் உங்களுக்குள்ள இருக்கணும். செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வலிமையான நான் ஒரு லீடரா மாறுவேன்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். எப்பவுமே காரத்து இஷ்யூ அதனால வரல, த்ரோட் பெயின் அதனால வரல, மொபைல் சார்ஜ் இல்ல அதனால பிசினஸ் பண்ணல, வீட்டுல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால நான் போறேன் அப்படின்னு காரணங்கள் சொல்லக்கூடாது. லாஸ்டா நம்மளுடைய பிசினஸ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். இந்த 10-15 விஷயங்கள்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த 9 டைப்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றத earn பண்ண முடியும்.